தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயரும் சுங்கக் கட்டணம். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் அறிவிப்பால் அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் அபாயம். கோவை மருதமலையில் உள்ள முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த கோரி துண்டறிக்கை விநியோகம் செய்த நாம் தமிழர் கட்சியினர் கைது. அன்னை தமிழ் அர்ச்சனை என்று கூறிய திமுக அரசு தமிழில் குடமுழுக்கு நடத்த கோருபவர்களை கைது செய்வது ஏன் என சீமான் கேள்வி. அனைத்து புற்றுநோய்களையும் பரிசோதனை செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் புதிய திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டம் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் செயல்படுத்த இருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். இனிவரும் தேர்தலில் தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரங்களுக்கு ஏற்றவாறு கூட்டணி முடிவு எடுக்கப்படும். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் வெளிப்படை பேட்டி. ஜாமீன் வாங்கியவுடன் செந்தில் பாலாஜி தமிழக அமைச்சரானதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட வித்யகுமார் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு விசாரணை. மதுரையில் தனிப்படை காவலர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. பணத்திற்காக காவலரை அடித்து கொலை செய்த நபரை சிசிடிவி காட்சிகள் மூலம் கைது செய்தது காவல்துறை. சிவகங்கை மாவட்டத்தில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலை சம்பவத்தின் சிசிடிவி காட்சியை வெளியிட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பொதுமக்கள் கண்டனம். கோவை மாவட்டத்தில் இருசக்கர வாகனத்தில் கையில் பீர் பாட்டிலுடன் சென்று இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்ட விவகாரம். சமூக வலைதளங்களில் வைரலான வீடியோவின் அடிப்படையில் 3 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் சபாநாயகர் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள். கடும் அமளியில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள் சபை காவலர்களால் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ரஷ்யா நடத்திய சரமாரி ட்ரோன் தாக்குதலில் 5 வயது பச்சிளம் குழந்தை உட்பட 3 பேர் பலி. சவுதி அரேபியாவில் ரஷ்யா உக்ரைன் இடையே மீண்டும் இன்று பேச்சுவார்த்தை தொடங்க வாய்ப்பு.